ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழண்டா கலக்குறோம்டா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் பார்க்க போகிறோம். அது என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா பீச் விளாக் தான். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குரு சின்ன மகதி அக்காலாம் தான் போயிருந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா May 1, 2023, கிட்டத்தட்ட 1 year ஆக போகுது. இன்றைக்கி நாங்கள் குளிக்க போகிறோம், சாப்பிட போகிறோம், விளையாட போகிறோம், நிறைய ஃபன் பண்ண போகிறோம். நகர் பீச் ரீச் ஆயாச்சு. பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ், நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளிச்சு பீச்சில் விளையாட போகிறோம். தண்ணியில் வாங்க போகலாம். விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் எடுத்தோம், வீடியோ எடுக்கல. அந்த ஃபோட்டோனே சந்தோஷம் மூஞ்சி காட்ட வேணாம்னு சொல்லிட்டான். எப்படி இருக்கு? டேஸ்ட்டாக இருக்குது. இதை நாங்கள் நம்பணும். இருடா, ஆர்வ கலரில் எடுத்து பட்டனு வாயில் வச்சேன். செம்ம சூடு, வாய் பொத்துக்குச்சு. பட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அவனுக்கு கண்ணிலேருந்து தண்ணீரே வந்துச்சு. கண்ணு வேர்க்குது. நான் வந்து பீச்சு அங்கே வாங்கின பஜ்ஜி அதை வாயில் வச்சு அப்படின்னு டைலாக் பேசிட்டுக்குள்ள பஜ்ஜி சட்னி தந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் பீச்சில் பானிபூரி சாப்பிட்ருந்தோம். என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். அப்புறம் வெஜ் மோமோஸ் சில்லி சாஸோடு கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பானிபூரியோட டம்ளர் பார்த்தீங்கன்னா ஃபாயிலில் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியா, என்விரான்மெண்ட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பானிபூரி டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. லபக்குன்னு வாயில பண்ணிட்டான். கடையேழு வள்ளல்களில் ஒருத்தர் பாரி அமிச்சோம். சாரி, நாங்கள் சாப்பிட்டது பானிபூரி. மம்மி டாடி ஹெல்ப் மீ. நான் சொன்ன வாங்கலாம் வஞ்சரம், குரு சொன்னால் செருப்பு பிஞ்சிரும், ஆனால் டேஸ்ட் அதை விட மிஞ்சிரும். லெமன் மேலே பிழிஞ்சிரும், கை வச்சதும் கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் பீச்சில் மீன் வாங்கினோம், அதாவது ஃபிஷ் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா வஞ்சரம் தான் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா முள் இல்லை, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஃபிஷ்ஷு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரான்ஸும் வாங்கியிருந்தோம். எனக்கு பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் சுத்தமாக பிடிக்காது, அதனால் சாப்பிடல. அதுக்கு அந்த எலுமிச்சை பழத்தை சாப்பிடாதீங்க. என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ் கோலா வாங்கி சாப்பிட்டோம். அதாவது பார்த்திங்கன்னா என்ன ஃப்ளேவர் ஊற்றுன்னு கேட்டாங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிடுங்கன்னு சொல்லியாச்சு. இது பார்த்திங்கன்னா சின்ன வயசில் சாப்பிட்டது, இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துருக்குது, ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஆமாம், இது நாங்கள் சின்ன வயசில் ஒரு வாட்டி சாப்பிட்ருக்கோம். அப்போலாம் ஃப்ளேவரே தெரியாது. இப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. நான் உட்காந்து சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்களேன். பெசன்ட் நகர் பீச்சில் விளையாண்டுருக்கும் போதே எங்கள் ராட்டினம் சுற்றுறதை பார்த்தோம். என்னென்னு பார்த்தா அங்கே ஃபோக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. அதுக்கு எதிர்க்காக நாங்கள் காடியை விட்டோம், அப்போமே பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. ஆனால் உள்ளே ராட்டினத்துக்கெலாம் தனி சார்ஜஸ். உள்ளே போனதுமே ஸ்நாக்ஸ் கடை, டீ கடை, டெடி ஷாப்பு, பக்கத்தில் கேம் ஷாப்பு நிறைய இருந்துச்சு. நான் குருகிட்ட போயிட்டு டெடி வாங்கி தடான்னா செருப்பால் அடிப்பேன்னா, சரி நான் பின்னாடியே போயிட்டேன். பக்கத்தில் ஒருத்தவங்க பார்த்தா வரைஞ்சிட்ருக்காங்க மற்றவங்களோட ஃபேஸை. டென்டர்வி ஷாப் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு 3D ஹவுஸ் இருந்துச்சு, அப்புறம் ஹாரர் ஹவுஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்னோ வேர்ல்டு இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி ரோலர் கோஸ்டரில் போனோம். பார்த்தீங்கன்னா நானும் மகதேக்காவும் இந்த ஒரு பிக் ஜெயண்ட் இதில் போய் உக்காந்தோம். சந்தோஷம் சின்னவும் வரலான்ட்டாங்க, பயந்துட்டு. இப்போ எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. நேரத்தில் அழகுறாங்க, பார்த்துக்கோங்க. பக்கத்துலேருந்து பார்த்து பயங்கரமாக இருக்குடா, பயங்கரமாக இருக்குது இருக்குடா. என்னடா மூஞ்சி இது? ஒன்றும் இல்லை, கத்தாதீங்க, எனக்கே பயமா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஃபிஷ் ஸ்பா போயிருந்தேன். சந்தோஷம் எப்படி இருந்துச்சு. அது ஒரு மாதிரி காலெலாம் கடிக்குது, ரொம்ப அரிக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்க அக்கா பாருங்களேன், காலை மேலே தூக்கி உட்காந்துருக்காங்க, ரொம்ப அரிக்குதுன்னு அரிப்பு தாங்க முடியாமல். நான் மீனை வச்சு நல்லா விளையாண்டுறேன், மீனை மிதிச்சு. ஃப்ரண்ட்டில் இருக்க கவனிக்கவே இல்லை. இந்த ஃபிஷ் ஸ்பா பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபஸ்ட்டு ரன்னிங் வாட்டர் ஃபிஷ் ஸ்பான்னு சொல்லியிருந்தாங்க, ஃப்ரெஷ் வாட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா கப்பன் சாஸை நான் சின்ன மகதேக்கா போயிருந்தோம். அடுத்த ரவுண்டில் காணாம போயிடுவாங்க.
அவ்வளோ பெரிய காமெடி அடுத்து நாங்கள் ஹாண்டட் ஹவுஸ் போகலான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு பதில் இருக்க 3D ஹவுஸ் போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஹாண்டட் ஹவுஸே போயிடலான்ட்டு. ஏன்னா கண்ணாடி கழட்டினாலும் போட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்காது. அதாவது அவங்க 3D கிளாஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அது போட்டாலும் போடலனாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பயங்கர ஸ்க்ராச்சஸாக இருக்கனால ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக பிளராக மாதிரி தான் தெரியுது. அதனால நாங்கள் வெளில வந்துட்டோம். இல்லை ஃபுல்லாக முடிச்சு தான் வந்துட்டோம் குடிச்ச காசுக்கு. இன்றைக்கி நம்ம பெசன்ட் நகர் பீச் விலாகும் ஃபோக்ஸ் வேர்ல்டு விலாகும் பார்த்துருந்தோம். அடுத்த வீடியோட வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ்நாடு கல்கொண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். தமிழை வளர்ப்போம், தமிழால் வளர்வோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.